ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன். சரியா? அந்த 10 விஷயத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ணியிருப்போம், இல்லை நமக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்க இந்த தப்பை பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 10 விஷயத்துலேயே நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன்க்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைப்போம். எப்படியாவது நம்ம இந்த புது வருஷத்தில் ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு நிலத்தை வாங்கிடணும், வீட்டை போட்டுறணும், அப்படி நல்லா பலமாக ஆசையெல்லாம் வச்சுருப்போம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு கண்டெடுத்து வச்சுருப்போம். ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தால் அடுத்த மாதம் கெட்டக்கூடிய வீட்டுக்கு வச்சுருந்த பைசாவை தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிட்டு இருப்போம். கரெக்டாக? இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாட்டி தாத்தா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண் பேர் இருக்கும், கண் திருஷ்டி இருக்கும், அதனால தான் எடுத்த காரியம்லாம் இப்படி தட்டி போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன், முன்னாடிலாம் மூட நம்பிக்கை அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளை இந்த கல்யாணம் அப்படின்னு நம்ம தலையில் தூக்கி ஒரு குடும்ப குத்து விளக்குன்னு ஒரு பொறுப்பொதுக்கி வைக்கிறாங்களாம். இந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது தான் அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அதனால நான் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், காதில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்களும் அந்த தப்பு பண்ணுறதா இருந்தால் உங்களை நீங்களே திருத்திக்கோங்கன்னு. 10ல் 5 விஷயத்துலையாவது கொஞ்சம் காரசுரமாக இருங்க. நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமையும். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க, ஏன்க்கா வீடியோவில் போட்ட நைட்டியே போடுறீங்கன்னு. நான் அவங்களுக்காக மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வீடியோ தினமும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எடுக்கலை. இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் போது ஒரு 5-6 லாங் வீடியோ எடுத்து வச்சுருவேன். தினமும் வீடியோ யாராச்சும் எடுப்பாங்களா? எனக்கு போர் அடிக்குங்க. எடுக்கிற அன்னைக்கு மொத்தமாக எடுத்து இருந்தாலும் போட்டுறியது. ஏன்னா நான் கண்டென்ட் வேறு எதனா பேசுகிறேன். அதனால் எந்த வீடியோவை போட்டால் என்ன ஒன்று, நான் கிச்சன் நம்ம வீட்டிலையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனால நல்ல துணியெல்லாம் வீட்டுக்கு போட மாட்டேன். கிச்சனுக்கு போடுறதுக்கு ஒரு 4 நைட்டி, அதுவும் பழைய அடி வாங்கின நைட்டியை தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோவை பாருங்கள். நான் வீடியோக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் என்ன துணியை போடுறேன்னு நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்து பார்க்காதீங்க. சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வருமானம். நம்ம வீட்டோட சம்பளங்க. இதை யார்கிட்ட சொல்லக்கூடாது தெரியுமா? சொந்தக்காரங்க கூட எங்கேயாச்சும் வெளியூரில் தான் இருப்பான், ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு ஒருத்தவங்க நம்ம பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்கக்கிட்டலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா வருமானம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பெரிய கவர்மெண்ட் வருமானம்லாம் வாங்கலை. ஒரே மாதிரி மாதம் நமக்கு 50,000 60,000 வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, என்றைக்காவது ஒரு மாதம் நமக்கு ஒரு 30,000 கிடைக்கலாம். இல்லை கொஞ்சம் ஓட்டி பார்த்து ஓவர் டைம் வேலை பார்த்து ஒரு 35,000 40,000 வாங்கலாம். இல்லை சில மாதம் மழை பெஞ்சிரும், ஏதாச்சும் ஒரு கொத்தனார் தச்சர் அவங்களுக்கெல்லாம் சீசன் டைமில் வேலையே இருக்காது, மழை சீசன் அந்த டைம்லலாம். அப்போது நம்ம வீட்டு வருமானங்கள்லாம் மாதம் கரெக்டாக இருக்குதா? இல்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரிட்ட ஒரே ஒரு நாள் என் புருஷனுக்கு ஒரு 40,000 சொல்லி பாருங்க. அவங்க மனசில் நம்மளை கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அவளுக்கு என்ன, அவளுக்கு அப்போமே 40,000, இப்போ சொல்லையா வேணும், 3 வருஷம் ஆகுது, எப்படியும் மாதம் 2 லட்சம் அள்ளுவாளாக இருக்கும், அதனால தான் இந்த தீனி திங்குறான், இப்படி இழுப்பாங்க பாருங்க. அப்படியே குத்திரலாமான்னு எனக்கெல்லாம் வைத்தறிச்சல். உண்மையாகவே எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் யூடியூப் வீடியோ போடுறேன்னா அது எங்கள் தெருவில் ஒரு சில பேருக்கு தெரியும். கேட்பாங்க, யூடியூப்பில் மாதம் லட்சம் தொட்டுட்டியா, உனக்கு என்ன கவலை, உன் புருஷன் உழைக்கிறான், உனக்கு மாதம் செல்லில் வீடியோ போட்டு 1.5 லட்சம் வாங்கியான்னு. காமெடியாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் வீடியோ போட்டு ஒத்த பைசா வாங்கலை அப்படிங்கிறது என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னோட ஒரு டைம் பாஸ்க்கு சரி யாருக்காவது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணணுங்கிற ஒரு மைண்டில் தான் நான் வீடியோ போடுறேன். ஆனால் மக்களோட முட்டாள்தனமான கணக்கை பார்த்திங்களா? அப்போ கண் பேர் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை பிடிச்ச கிரகம் சும்மா இருக்க விடுதான்? கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்டையுமே நம்ம வீட்டு வருமானத்தை ஷேர் பண்ணவே கூடாது. சரியா? பக்கத்து வீட்டுக்காரிக்கு நம்ம வீட்டு கதையை கேட்டால் தான் அவன் நிம்மதியாக உறங்குவா. அப்படி கேட்குறவங்கக்கிட்ட தயவு செஞ்சு பொய்ய சொல்லுங்கள். ஒரு 20,000 சம்பளம் கிடச்சுன்னா 15,000 சொல்லி வைங்க. மேக்ஸிமம் இந்த வருமான கதை எதுவுமே நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டலாம் ஷேர் பண்ணாதீங்க. சரியா?
அதே மாதிரி எப்படி பண விஷயத்த சொல்லக்கூடாதோ அதே மாதிரி தான் நம்மளோட கனவு லட்சியம். இப்போ நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம்னா, எப்படியாவது படித்து முன்னேறி ஒரு அரசு அதிகாரி ஆயிடணும், இல்லை நம்ம பிள்ளைய எப்படியாவது இந்த படிப்பு படிக்க வச்சிடணும், பெரிய ஆளாக ஆக்கிடணும்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு வச்சுருப்போம். இந்த வருஷத்தில் பெரிய வீடு கட்டிடணும், வாடகை வீட்டில் இருந்ததெல்லாம் போதண்டா சாமி அப்படின்னு ஒவ்வொரு கனவு லட்சியங்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இதையும் சொந்தக்காரிக்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருசுங்க இருக்குது பார்த்திங்களா, அதான் நம்ம மாமியார் மாமனார் கூட ஆம்பளைங்க கூட பெரிய அளவில் ஓட்டவாயாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நமக்குன்னு வச்சிருக்கே சாமியாருங்கிற பேரில் ஒரு மாமியார், அதுங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டவாய் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்க வீட்டில் இருந்தால் கூட நம்ம புருஷன் முண்டாட்டிக்குள்ளே பேசக்கூடிய அதாவது ஒரு காரியம் செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இப்படிப்பட்ட ஓட்டவாய் பெருசுங்க கிட்ட முதல்ல கதை விடாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சரி நம்ம மாமியார்னு நினச்சிட்டு ராத்திரி உட்கார்ந்து ஏதாச்சும் ஒரு கூடுதல் குறைவு பேசியிருப்போம். காலையில் 6 மணிக்கு பாருங்கள், கோழி எந்திரிச்சிருக்குவா இல்லையான்னு தெரியாது, அலாரம் வச்சு மணி அடித்து எந்திரிச்ச மாதிரி தெருகாரிக்கிட்ட இருந்து நம்ம மாமியார் கதை விடும். அப்போ தான் நமக்கு தெரியும், சார் இவங்ககிட்ட போய் நம்ம கதைகளை சொன்னோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் எப்படின்னா, அந்த காலம் பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் அதுங்க மண்டையிலலாம் ஏறாது. இது வந்து என்னோட சொந்த வாழ்க்கையில் கூட நிறைய அனுபவம் நான் பார்த்துருக்கேன். இப்படியும் பெரியவங்க இருப்பாங்களா, என்னது இது, நம்ம தன்னோட வீட்டு கதையை போய் வெளியில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் நிறைய தடவை திட்டிலாம் இருக்கேன். உங்கள் வீட்டிலே அந்த மாதிரி வயசானவங்கள்லாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்டலாம் நம்மளோட எதிர்கால நல்ல விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, சரியா. அது அப்பப்போ நடக்கும்போது பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடுங்க. 3வது பார்த்திங்கன்னா, நம்மளோட பலவீனம். பலம்னா தெரியுமா, இப்போ வந்து நம்ம எதில் திறமையாக இருக்கோமோ நம்மளோட திறமை. பலவீனம் என்னென்னா தொட்டதுக்கெல்லாம் அழுறது. அதாவது ஒரு சில பேர் வந்து நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, நம்ம கண்ணில் இருந்து உடனே கண்ணீர் வந்துடும். அதை பக்கத்து வீட்டுக்காரி நல்லா நம்மளோட திறமையை பார்த்து வச்சுருப்பா. இவளை எந்த கூட்டத்தில் யார் முன்னாடி கேவலப்படுத்தினாலும் அவச்சு நீங்கிக்கிட்டே தான் இருப்பா, எதிர்த்து பேச மாட்டான்னு நினச்சிட்டு நம்மளை அளப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட இல்லை நம்ம சொந்தக்காரவங்கக்கிட்ட நம்மளோட பலவீனம் தெரியாமல் இருக்கணும், சரியா. பலம் கூட அவங்களா கண்டுபிடிச்சா இருக்கட்டும், அவகிட்ட வாயை கொடுக்க முடியாதுமா, அவள் பயங்கர ஆள் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. அது பியாக்கலாண்டு ஒரு குவாம்பை, அது ஒரு முட்டாள், எதை சொன்னாலும் அழுதுகிட்டால் தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் அடுத்தவங்க மனசில் வராத அளவுக்கு நம்மளை ஒரு தைரியமான பெண் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிடணும், சரியா. எதுக்கு அப்படின்னா, இதுவும் என்னோட அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஏன்னா நம்மளோட ஒரு 10 பேர் ஒரு கூட்டத்தில் நிற்கிறாங்கன்னா நம்ம எதிர்த்து பேச தெரியல அப்படிங்கிற இது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டோம். நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சொல்லி சும்மா நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல கல்லை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிடலாமான்னு தான் வரும். வேறு என்ன செய்கிறது, கல்யாண விட சடங்கு விட கூட்டத்தில் வச்சு எப்படி நம்ம அழுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். அதனால் ப்ளஸ் மைனஸ், நம்மளோட ப்ளஸ் மைனஸ் வேறு யாருக்கு தெரியாண்டா, நம்ம லட்சணம் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், சரியா. 4வது பார்த்திங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி. இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு எந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாமல் இருக்காங்க, எந்த பொண்டாட்டி புருஷனை திட்டாமல் இருக்காங்க. நம்ம புருஷனை மரியாதை இல்லாமல் பேசுகிறது, புருஷன் நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு ஏசுறது. என்ன நம்ம புருஷன் நம்மளை ஏசுவாங்க, அடுத்த நேரம் நம்ம மேலே பாசமாக இருந்து நம்ம கேட்குறத வாங்கி தரது யார் தான், நம்ம புருஷன் தான். அப்போ நம்ம புருஷனை பற்றி நம்ம வந்து பக்கத்து வீட்டில் தெருவில்னு கதை பேசக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு கோவத்தில் பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் அக்கா என் புருஷன் என்ன ஏசிட்டாருக்கா என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லுவோம். திருப்பி நம்ம ஒரு இடத்துக்கு ஜாலியாக புருஷங்கூட பைக்கில் இப்போ தொங்கிட்டு போனோன்னு வைங்களாம், அப்போ தெருவில் நின்று 4 பேர் கதை விடுவாங்க. நேற்று ராத்திரி வர சண்டை போட்டாவே இன்றைக்கி என்ன ஒன்றுக்கு ஒன்று இப்படி ஜோடி போட்டு கோத்துக்கிட்டு போகிறாங்க, இப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க, புரியுதா. நம்ம மக்களுக்கு அந்த நரம்பு இல்லாத நாக்கை வச்சுட்டு டிங்கு டாங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அடுத்த வீட்டு கதையே தான் பேச தோணும். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட எதை பேசுகிறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம புருஷங்கிட்ட ரொம்ப என் புருஷன் அன்பாக இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் உடனே அழுதுருவாங்க. உடனே அன்பாக இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டி வீட்டை பாருங்கள், அடுத்த நாளே அங்கே வந்து பில்லி சூனியம் வச்ச மாதிரி சண்டை வந்துடும். நார்மலாக போகுது, யாராச்சும் கேட்டால் நார்மலாக தான் போகுது, எல்லார் வீட்டை மாதிரி தான் எங்கள் வீடும், என்ன பெரிய இதுவா அப்படின்னு நம்மளே சலித்து பேசுன மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடணும், சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,
தெருவில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குன்னு சண்டை போடக்கூடிய ஆட்கள் இருந்தாலோ இல்லை அடுத்த வீட்டுக்கே வந்து ஒரு சில பேர் பார்த்திங்களா அவங்க வீட்டுக்குள்ளே நம்மளை விட மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சின்ன விஷயத்தையும் கணக்கெடுத்துட்டு அம்மா அழகாக இருக்க, அம்மா இந்த டிவி எங்கே வாங்கினா, அந்த ஃப்ரிட்ஜ் எங்கே வாங்கினா, எல்லாம் கடையில் போய் பார்த்தா அழகாக தான் இருக்கும். அது ஏதோ காணாததை கண்ட மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு அழுதுட்டு போவாங்க பார்த்திங்களா. அப்படிப்பட்ட ஆட்களை வீட்டில் ஏற்றிடக்கூடாது சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது குட்டி குட்டியாக தங்கம் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். அது எதுவுமே பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட எங்ககிட்ட இவ்வளோ பவுன் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது ஷேர் பண்ணாதீங்க, தேவை கிடையாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன நோய் வந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லாதீங்க சரியா. ஏன்னா அந்த நோயை நம்ம வந்து கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து சரியாக்கிடுவோம். ஆனால் நம்ம பிள்ளைக்கு ஒரு அலைன்ஸ் வரும்போது பக்கத்து வீட்டுக்காரி கோல் முட்டி கொடுப்பா. அந்த பிள்ளைக்கு அது இது சின்ன நோயாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி கொடுப்பா, அந்த பிள்ளைக்கு அப்பமே கேன்சர் இருந்து அந்த பிள்ளைய போய் பொண்ணு பார்க்க போவாதீங்க அப்படின்னு. என்ன ஒரு நல்ல மனசு பார்த்திங்களா. நான் சொன்ன 6 டிப்ஸும் கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்கண்ணா. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து கொஞ்சம் சூதானமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்க இந்த உலகத்தில் நம்ம வந்து முன்னேறி வர முடியும். நம்ம உண்டு நம்ம வீடு உண்டுன்னு வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த கன்ட்ரெஸ்டிங் கிடையாது சரியா. லைக் போட்டு போங்க. பாய்.